ஸ்டார்ட். ஹாய் கைஸ், வாடா எங்கே இருக்கு? இதான் இங்கே இங்கே ஆக்சுவலி போகிறோம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பார்க் வந்திருக்கோம். பேர் என்ன தெரியல. சூப்பர். கிரேட் சென்னை கார்பரேஷன். இந்த பார்க் கிடையாது, பார்க் கிடையாது, குளம். குளத்தூர் குளம்னு நினைக்கிறேன். முதலில் வண்டியை பார்க் பண்ணணும். ஆக்சுவலி இந்த பார்க் வந்து ரொம்ப நாளாக எனக்கு தோணுச்சு. இந்த வந்து எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் எத்தனைக்கே இது என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஐயோ தெரிஞ்சு இந்த காசு எடுத்துருவேன், ஒரு காளான் போட்டுருக்கலாம். சரி ஓகே, நம்ம அடுத்த வரப்போ எடுத்துப்போம். இப்படி தான் ஒவ்வொரு சொல்கிறோம். ப்ரோ வந்து பார்க் பண்ண இடம் தேடிட்டுருக்காரு. இந்தாங்க இந்த ஓரத்தில் விட்ருங்க. ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இது அப்படியே கேட்க மாட்டேன். தெரிஞ்சு இப்படி விட்ருங்க. கம்பெனியில் சொருகிறாங்க, ஏதாச்சும் லாக் போட்டுருங்க, தூக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஆமாம். இப்படி சொல்லுவீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் வந்து கத்த மாட்டாரா? இங்கே வச்சுருங்க. இங்கே இந்த கார் பார்த்தா ரொம்ப வருஷம் எடுக்காத மாதிரியே இருக்குது எனக்கு. காரில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து பார்க்குள்ளே போக போகிறோம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. பெரிய கேட் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிடுறாங்க, சிறிய கேட் வழியாக தான் உள்ளே போகணும். பார்க் பேரை காட்டலாம் பார்த்தா ஆமாம் பார்க்கல. நான் இது வரைக்கும் வந்து 4 இயர்ஸ் அது நான் என்ன பண்ணேன். ஓகே கைஸ், இது வந்து குளம் பார்க்குன்றாங்க. இதுக்குள்ளே நான் வந்து அங்கே போயெல்லாம் ஆளே இல்லை. தான் ரிவர்ஸில் வாக்கிங் போகிறோம். சம்திங் போனால் போகிறோம். இதை காட்டு. ஏய் வாவ், எடுத்தே இல்லை வீடியோ எடுத்துருந்தாங்க. இது காட்டுறா. மியூசிக் போடாத காப்பிரைட்ஸ் போடுவான். நான் போடுறேன் லீவ்ஸ், இலைகள் உதிர்ந்து விழுந்த இலைகள். அது என்ன பண்ணுறது, மரத்துலேருந்து விழுந்தா என்ன? நம்மளுங்க போட்டாங்க. அது என்னது சொல்லு. எது? அந்த பம்ப் செட். ஓ, ஃபவுண்டைன் க்ளீன் பண்ணோம். இல்லை அருகே இருக்காது. அப்படியா? ஃபவுண்டைன் நினச்சேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்காது. அது நல்ல லைன் போட்டு வாட்ச் சூப்பராக இருக்குது. வாத்துக்கறி அது வந்து பெருசு. அப்போ அந்த கழுத்தை பார்த்தியா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அப்பா பல்ஜாக வீங்கி இருக்குது நல்லா. டெய்லி காலையில் வந்து ஜாகிங் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டாக இருந்தால் நிறைய போயிட்டுருக்கோம் ஜாகிங்கு. அதுவும் கரெக்டு தான். இங்கே எத்தனை மணி? ஒரு 7 மணி. தம்பி நான் 6 மணிக்கு போகிறேன். இன்னைக்கு மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. காலையில் பாய் இன்னைக்கு வந்துட்டேன். அங்கே பாருங்க மீன் ரூம் பண்ணி தான் காட்டணும் கைஸ். இலை இல்லை மீன் தெரியுதா? ஸ்லைட்டாக தெரியுது. சாரி, ஸ்லைட்டாக ஃபைன். ஃபோனை விட்டுறாதீங்க. ஐபி ரேட்டிங் நம்மளது வேறு வாட்டர் ப்ரூஃப் வேறு அந்த அளவுக்கு கிடையாது. 65 அவ்வளோதான். கண்டிப்பாக வேலைக்கு ஆகுது. 60 கிட்ட வந்துச்சு. ஒரு 1 hour தாக்கு பிடிக்குமா? அது அவங்க 70 கொடுத்தாலும் தாங்காது. அதெல்லாம் சும்மா ஃபெதர் நம்ம கவர் பண்ணிட்டோம். அழகாக லேண்டாக வச்சு பார்த்தியா? நல்ல மெமரியல் போடுது. அது நீச்சலே நல்லா இருக்குல்ல. காலை என்ன ஒரு எக்கோசிஸ்டம் பார்த்தீங்களா? பயோமீன் சொல்ல முடியாது. பயோனா சிங்கிள் எல்லாரும் வெயிட் அழகா. இது நிறைய நக்கல் பார்த்தீங்களாங்க. டியூப்ல என்ன இது பார்த்துட்டு இருக்காரு. மற்ற வாத்தெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அழகா சன்செட். என்ன ஒரு வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு. இவங்க அப்படியே 2 பேரும் இப்படி ஹார்ட் மாதிரி நின்னாங்கன்னா நல்லா இருக்கும். கை ஒன்றும் தெரில. அழகா வாத்து அழகான கூப்பிடுது போல. ஏதோ நீங்க என்னடா பண்றீங்க? நீங்களும் வாங்கடா. நீ என்ன நினைச்ச? அடே காரம போச்சோட நல்ல சீனரி. அதுக்கு பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. ஆனால் மார்னிங்ல நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் மார்னிங்ல இந்த மாதிரி வாத்து நிற்குமா? காத்தாடி பேன் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில். அங்கே போகிற காத்தாடி விடுறாங்க. அவன் கண்டுக்க போகிறான். என்ன ஒரு அழகான மாலை போய் மாஞ்சானூரில் விட்டா தான் தப்பு. காத்தாடி மாஞ்சானூரில் விட்டால் தான் போடுவாங்க காத்தாடி. இல்லையே சாதா நூல்லே போடுவாங்க. அந்த அளவுக்கு போகாது. வாத்தே ரொம்ப கவர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு வாக்கை போடுவோமா? வாத்துக்கேற்ற ஒரு வாக்கு. இவனா பாஸ்ல தான் இருந்திருக்கு. இப்போ ரெக்கார்டே ஆகுது. இந்த கால் இன்னொரு நாளைக்கு இருந்துச்சு சரியாயிடும் கால். ஓகே. அப்புறம் இந்த குளத்தண்ணி உனக்கு அனுபவம் என்ன அனுபவம்? இந்த மெய்யழகனில் ஒரு சைக்கிள் பிஜிஎம்ல நீங்களே போடுங்க. நான் போட்டால் எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் அடிப்பான். அது தெரிஞ்சுல இல்லை, கண்டிப்பாக அடிப்பான். சொல்லு. ஓகே செய்யுங்க. எல்லாரும் லைனில் போகிறாங்க பார்த்தியா? இவங்க கூட டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். பிக்சல் உடையாதுல. ஸ்லைட்டாக வா நம்ம அந்த சைடு போவோம். பார்த்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதே. டைம் என்னடா? எங்க 6:32.
ஏன்னாச்சு கேட்டேன் பிஸியா ஃபுல்லாக தோசியாக இருக்கு. ஏங்க இவங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ தானே ஃபாலோ பண்ண சொன்ன. நீ தான் பிக்சல் உடையோ கிட்ட போய்க்கலாம் நீ தானே சொன்ன. அந்த கூட்டம் அங்கே இருக்குது பார்த்து. டாடா ஐஸ் வேறு இருக்குங்க அங்கே பாருங்க. என்னது டாடா ஐஸ்? அது எங்கே இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க. எங்கே நீ டாடா ஐஸ் பார்த்த? அது இதோ அங்கே பாருங்க. அந்த கருப்பு இருக்குங்க 4 கால் இருக்குங்க அதுக்கு. ஏங்க மீனுக்கு எதுக்கு கால் நடுவில் இருக்கு அதுவா? ஏசஸ் அங்கே போகுது பாருங்க. ஆ அங்கே பாருங்க ஓடு கூட உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க. ஓடு இருக்கு. ஜூம் பண்ணால் கொஞ்சம் பிளரிஷாக தெரியுது. வாழாட்டம் மாஸ் தக்லைஃப். அந்த தூக்கி சிச்சான் மாதிரி ஆடணும். சிக்கிச்சா தான் அடியில். இது இந்த மீன் செம்மையாக இருக்குடா. பிளாக் கலரில் பெருசா. என்ன மீன் அது பேர்? ஈல்லாம் இங்கே இருக்காதுல்ல? ஆ எலக்ட்ரிக் ஈல். எலக்ட்ரிக்கு ஈல் சாக்கடிச்சு கொல்ல போறியாத? இல்லை ஈல்லாம் இருந்தால் நல்லா இருக்காங்க. எல்லா மீனையும் கொண்டோம். இப்போ இங்கே நீ கரண்ட் விட்டு இந்த நல்ல மனசு கொண்ட பையனை பாருங்க. எல்லாத்தையும் கொல்லணுமா? இருக்கு அதில் லைட்டாக செத்த அடைக்கணும். அது மனுஷங்க தானே சாகணும். அது மனுஷங்க தானே சாகணும். ஏன்டா இவங்கள சொல்கிறேன்? மீன் ஆத்து டாடா ஐஸ் எல்லாமே அதுங்களை கொல்லணும்னு உங்களுக்கு ஆசையா? மேலே வரான் பாருங்க. யாரு? ஏய் பார்த்தீங்களா சொன்னா. ஆனால் நம்ம கேமராக்கு சரியா வர மாட்டேங்குது. அரைக்குறையா தெரியுது. ஆமாம் கிட்ட வந்து நல்லா இருக்கும். அப்போ சாப்பாடு இங்கே தான் வைக்கணும் போல நம்ம கிட்ட. சொல்கிறேன் ஒயிட் கலரில் எவ்வளோ பெரிய மீன் போகுது பார்த்தீங்கன்னா. இந்த அளவு இருக்காது ஒரு மீன். இன்னும் கொஞ்சம் கிட்ட நம்மளை விட்டானுங்கன்னா எல்லாமே உள்ளே போய் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. செம்மையாக இருக்கும். அதான் ஓடிடும். அது உண்மைதான். எவ்வளோ பண்ண முடியும் அதுக்குள்ளேயே விட்ட? முடியல. ஏதோ அந்த தம்பிள்ஸ் தூக்குனதுனாலயா? அது கிடையாது. வேற நான் இப்போ நாள் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் விட்டு டிப் தான் போடணும். பரவாயில்ல. யூ கேட்ச். நீங்கள் போடுங்க சார் டிப்ஸ். உங்களுக்கு தான் சார் எம்எஸ்ஹெச் போங்க. நீ கொஞ்ச நேரம் தான்டா பிடிச்சேன். நான் தம்பிள்ஸ் ரொம்ப நேரம் பிடிச்சேன். அதுக்கு கீழே என்கிட்ட இருக்கணுமா? ஆமாம் ஃபுல்லாக மடங்கணும். காட்டுங்க என்ன ரூல் நான் சொல்கிறேன். பண்ணு. ஃபஸ்ட்டே பொசிஷன் இதான். மீன் பொசிஷன் வந்து இது. சரி முடிச்சுட்டு கீழே ஃபுல்லாக இந்த கை ஃபுல்லாக பெண்ட் ஆகி ஃபுல்லாக பண்ணி கீழே வரக்கூடாது. அப்படியே ஏந்துக்கணும். எனக்கு வரல. எனக்கும் வரல. ஃபுல் அப் சார் எடுக்கணும். அப்போ நான் நிற்கிறது நிற்கலாம். கீழே போயிட்டு வரதான் கஷ்டமாக இருக்குது. அதானே மேட்ரு. அதான கஷ்டமே. ஏன் எனக்கு இது பிரச்சனை இல்லை. நின்று கோடி வரடம் காலைல பண்ண எல்லாமே வந்துடும். இல்லை ரிவ்யூ வேற கொடுக்குற பார்த்தியா? எப்படி பிடிங்க அதுக்கப்புறமா நல்லா இருக்குடா. இது பெரம்பூர் பாயிண்ட்ல கூட பார்த்துக்கணும். இதை இங்கே நல்லா இருக்குது. மேபி நம்ம டெய்லி 7 o'clock கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் பண்ணோம். இங்கே இத்தனை நாள் படவே இல்லை இது. நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். இன்னைக்கு தம்பல் பிடிச்சிக்க நரம்பு பிடிச்சிருக்கு நல்லா. ஆனால் டெய்லி பண்ண பழகிடும். பண்ணுறோம். மேபி நான் 5:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் எழுந்தீங்கன்னா நீங்கள் எழுப்பினா நான் இருப்பேங்க. ஞாபகம் வச்சுக்கிறேன். மறந்தாதீங்க ப்ரோ. இல்லை நான் பண்ணால் உங்களுக்கு பண்ணுவேன். 7 o'clock ஞாபகம் வந்துடும். அப்போ கூட கால் பண்ணிப்பேன். பண்ணுறேன். சைட் அடிக்குதுண்ணா. கீழே பண்ணாதடா. நரம்பு வைக்கிறது கூட பிடிச்சிக்க போகுது. இல்லை நான் டெய்லி சிட்டப் போடுறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. பழக்கம். ஏங்க எனக்கு போதும். குத்து நல்லா 30 உனக்கா? என்னவே இல்லை. சரி இது என்ன பண்ணணுன்னே தெரில எனக்கு. கூகுளில் போடுவோம்மா என்ன பண்ணோம். அது ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் போடு. இந்த கால் இன்னும் நாளைக்கு இருந்துச்சு சரியாயிடும் கால். ஓகே. அப்புறம் இந்த குளத்தை உனக்கு அனுபவம் என்ன அனுபவம்? இந்த மெய்யழகனில் ஒரு சைக்கிள் பிஜிஎம்ல நீங்களே போடுங்க. நான் போட்டால் எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் அடிப்பான். அது தெரிஞ்சில இல்லை கண்டிப்பாக அடிப்பான். சொல்லு. ஓகே செய்யுங்க. எல்லாரும் லைனில் போகிறாங்க பார்த்தியா?
இவங்க கூட டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். பிக்சல் உடையாதுல. ஸ்லைட்டாக வா நம்ம அந்த சைடு போவோம். அவனை பார்த்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாடே. ஓகே டைம்லடா எங்க 6:32. 6:30 ஏன்னாச்சு? கேட்டான் பிஸியா? ஃபுல்லாக தோசியாக இருக்கு. எங்க இவங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ தானே ஃபாலோ பண்ண சொன்ன. நீ தான் பிக்சல் உடையோ கிட்ட போய்க்கலாம் நீ தானே சொன்ன.